This video is sponsored by Paymode Shopping Off. Paymode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Paymode e-shopping இந்த ஆப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பொருளோட ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி பார்த்து பொருட்களை வந்து வாங்கி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். மற்ற வெப்சைட்டுகளை விட பொருள் ரொம்ப தரமாகவும் விலை வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். நமக்கு வந்து ஃப்ரீ டெலிவரியும் பண்ணுறாங்க. நமக்கு 2-3 நாள்லயே வந்துரும். நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து அழகான ஒரு குட்டி கதை தான் பார்க்க போறோம். வாங்க அந்த கதை என்னன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னொரு காலத்துல வந்து ஒரு 2 ஜென் துறவிகள் வந்து ஒரு காட்டு வழியா ஒரு பயணத்தை வந்து மேற்கொள்றதுக்காக போய்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப காட்டு வழியா அவங்க வந்து ரொம்ப தூரம் நடந்துகிட்டே இருக்காங்க. அப்படி நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப பசிக்குது. அப்ப பசிக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப பசிக்குது. இந்த காட்டுல நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நடந்து போய்க்கிட்டு இருக்கும்போது, அந்த தூரத்துல வந்து ஒரு சின்ன குடிசை வீடு மாரி ஒரு குடிசை வந்து தெரியுது காட்டுக்குள்ள. தெரிஞ்ச உடனே இவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா ஆயிருச்சு. அப்பாடி நம்ம வந்து பசிய தீர்க்கிறதுக்கு வந்து இங்க யாரோ இருக்காங்க அப்படின்னு நினைச்சு அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு, அந்த குடிசைய நோக்கி வந்து அவங்க வந்து போய்க்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த குடிசைய நோக்கி போம்போது, அவங்க நெனச்ச மாரியே அங்க வந்து ஒருத்தர் வந்து இருக்காரு. அப்ப அவர்கிட்ட போய் இவங்க போய் கேட்குறாங்க, இந்த மாரி நாங்க வந்து ஜென் துறவிகள். நாங்க வந்து ஒரு பயணத்த வந்து மேற்கொள்றதுக்காக இந்த மாரி காட்டு வழியா நடந்து வந்தோம். ஆனா எங்களுக்கு வந்து ரொம்ப பசிக்குது. நாங்க வந்து எதுவுமே எடுத்துட்டு வரல. அதனால உங்களால முடிஞ்ச உணவு வந்து எங்களுக்கு ஏதாவது தர முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்ட உடனே அந்த அவருமே சரின்னு சொல்லிருவாங்க. ஏன்னா, நம்ம எப்பயுமே மக்கள் வந்து நம்ம யார் என்ன கேட்டாலும் பசின்னு வந்தாலே நமக்கு குடுக்குறதுல தான் வந்தது. அதனால அவருமே என்ன பண்ணிருவாரு அப்டின்னா, அந்த 2 ஜென் துறவிங்களுக்கும் அவர்கிட்ட இருந்த சாப்பாட்ட வந்து போட்டுருவாங்க. அதோட சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவர பத்தி வந்து ரொம்ப நேரம் வந்து விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன விசாரிப்பாங்க அப்டின்னா, "நீங்க இங்க என்ன பண்றீங்க? என்ன வேல பார்க்குறீங்க? எப்படி நீங்க சம்பாரிக்கிறீங்க?" அப்படி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, அந்த குடிசை வீட்ல இருந்த அவரு வந்து சொல்லுவாரு, "நான் அந்த மாரி ஒரு எரும மாடு தான் வச்சிருக்கேன். இந்த எரும மாட்டுல வர்ற பால வச்சு தான் என்னோட அன்றாட செலவுகளையும் எனக்கான சாப்பாட்டையும் நாங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. சொன்ன உடனே அந்த ஜென் குரு வந்து அவரு சொல்லுவாரு, "நீங்க வந்து இப்படி பண்றதுக்கு இங்க." அவர் அந்த இடத்து பக்கத்துலயே ஒரு வந்து இடம் இருக்கும். அந்த இடத்த பார்த்துட்டு, "இந்த மண்ணு வந்து நல்லா விளையிற மண்ணா தான் இருக்கு. இதுல வந்து நீங்க ஏதாவது மரங்கள் ஏதாவது வச்சு நீங்க வந்து பராமரிக்கலாம்ல?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "அத வச்சு கூட ஒரு வருமானம் பெறலாம்ல?" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாரு, "இல்ல, இல்ல. எனக்கு தான் இந்த எரும மாட்டுலேருந்து வர்ற அந்த வருமானமே எனக்கு போதும். இதுவே எனக்கு கரெக்ட்டா தான் இருக்கு. இதுவே எனக்கு போதும். எதுக்கு தேவையில்லாத வேல?" அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. சொன்னோனே அந்த ஜென் குருல அவர் பேசிக்கிட்டே இருந்தோம்னா, அப்ப ரொம்ப நேரம் ஆயிரும். உடனே அவர் வந்து கேட்பாங்க, "நாங்க ரொம்ப இருட்டிருச்சு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாங்க இங்க தங்கிட்டு போகட்டுமா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்டோனே அந்த குடிசையில உள்ள அந்த வீட்ல உள்ளக்காரருமே சொல்லிருவாரு, "சரி இருந்துட்டு போங்க. இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இருந்துக்கோங்கன்னு" சொல்லி சொல்லிருவாங்க. சொன்னோனே ஒரு நடுராத்திரி ஆகுது. நடுராத்திரி ஆகும்போது அந்த ஒரு ஜென் துறவி வந்து இன்னொரு துறவிட்ட வந்து சொல்றாரு, "நம்ம வந்து அந்த எருமாட்ட வந்து எடுத்துட்டு போயிரலாம்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. சொன்னோனே அந்த இன்னொரு ஜென் துறவிக்கு வந்து மனசே கேட்காது. "ஏன் இப்படி சொல்றீங்க? அவரே அத வச்சு தான் பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்காரு. நம்ம அதையும் திருடிட்டு போயிட்டா நம்மளே அவருக்கு வந்து உதவி செஞ்சிருக்காரு. நம்ம அவங்க வீட்ல சாப்ட்டுருக்கோம். நம்ம இந்த ஒரு துரோகத்த மட்டும் பண்ணக்கூடாது. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு." அப்படின்னு சொல்லி சொன்னோனே, இன்னொரு ஜிந்தர்வி சொல்லுவாரு, "நான் சொல்றத மட்டும் கேளு. உனக்கு எது எல்லாமே உனக்கு பின்னால புரியும்." அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. சொன்னோனே இவங்க 2 பேருமே சொல்லாம கொள்ளாம அந்த எருமாட்ட தூக்கிட்டு வந்து போயிருவாங்க தெரியாம. போன உடனே அவரு அதோட விடிஞ்ச உடனே அவர் வந்து பார்ப்பாரு. என்னடா இவங்களும் சொல்லாமலாம் போயிட்டாங்க. எருமாட்டையும் காணோமேன்னு சொல்லி கவலையிலே உட்காந்துட்டு இருப்பாரு. உட்காந்து நமக்கு சாப்பாடு வேணும்ல. அதனால என்ன பண்ணுவாரு அப்படின்னா, காட்டுக்கு போவாரு. மரம் செடிகள்லாம் வெட்டுவாரு. அத போய் கடையில போய் விப்பாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டே இருப்பாரு. அப்புறம் ஒரு நாள் அவர் மனசுல வந்து தோணுது, நம்ம ஏன் ஏதாவது வேற பண்ணக்கூடாதுன்னு தோணும்போது, அந்த காட்டுல வர விறகெல்லாம் வெட்டி அந்த விக்கும்போது, அதில கொஞ்சம் சாப்பாட்டுக்கு காசு எடுத்துட்டு, இன்னும் கொஞ்சம் காச வந்து விதைகள் வந்து வாங்குவாரு. பழ விதைகள். வாங்கி அவர் இடத்துக்கு பக்கத்துல இருந்துச்சு பார்த்தீங்களா இடம், அதுலலாம் ஊண்டி ஊண்டி வச்சு நல்லா மரமெல்லாம் வளர்த்து நல்லா சந்தோஷமாவும், நல்லா பணக்காரனாவும் இருப்பாரு. இப்போ என்ன ஆகுது அப்டின்னா, ஒரு நாள் வந்து அந்த ஜென் துறவியோட சீடர் இருந்த 2 பேர் இருந்தாங்கல்ல. அதுல ஒருத்தர் வந்து அவர வந்து மீட் பண்ண என்னைக்கோ ஒரு எதார்த்தமா மீட் பண்ணும்போது அவர் கேட்பாரு, "என்ன நீங்க இவ்வளோ பணக்காரரா இருக்கீங்களே, எப்படி என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முன்னாடி நாங்க ஒரு நாள் வந்தப்ப நீங்க வந்து எங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டீங்கள்ன்னு" சொல்லும்போது, "ஆமா, ஆமா ஞாபகம் இருக்கு. ஆனா சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்களே" அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. சொன்னோனே அப்ப அவர் சொல்லுவாரு, "இந்த மாரி அந்த எருமாடு வந்து எனக்கு தொலைஞ்சு போயிருச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் வந்து பழங்கள்லாம் வச்சு எனக்கு வந்து நல்லா பிசினஸ் வந்து நல்லா போகுது. நான் நல்லா அதனால நல்லா பணக்காரனா இருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்ப இதுலருந்து என்ன அப்டின்னா, அந்த ஜென் குரு வந்து எதுக்கு தூக்கிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படின்னு அந்த எருமாட்ட. அத எடுத்துட்டு போனா அவர் இன்னொரு வேற ஒரு முயற்சியில ஈடுபட்டு பணக்காரனா ஆகலாம். இதுனா அதையே வச்சு காலம் முழுக்க பண்ணிட்டே இருப்பாங்கங்கிற ஒரு உதாரணமாக தான் அவர் வந்து அந்த அந்த எருமாட்ட வந்து எடுத்துட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு.
இதனால வந்து பணக்காரன் ஆயிட்டாரு. இதே போல நம்மளும் ஒரு முயற்சி மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அதில வாழ்க்கையில முன்னேற முடியல அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. நம்மளும் பல முயற்சிகள வந்து மேற்கொண்டு, அதெல்லாம் நம்ம வந்து என்ன பெற முடியுமோ, அதனால பெற்று நம்ம வந்து வாழ்க்கையில வந்து முன்னேறியே போ முடியும். ஒரே ஒரு வழிய மட்டும் வச்சு முன்னேறி போ முடியாது. 2, 3 தொழில்கள் செஞ்சா தான் நம்ம வாழ்க்கையில வந்து எப்பயுமே முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கதையின் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா, ஒரு வருமானம் பத்தலனா அப்படின்னா, அதுக்கு அதிகமா நம்ம என்ன வருதோ அதுக்கான முயற்சிய போட்டு நம்ம வாழ்க்கையில வந்து ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையின் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.